அன்பின் பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை மேம்படுத்துகிறோம். அப்பா பிதாவே, உலகெங்கும் இருக்கிற எல்லா திருச்சபைகளையும் ஆசீர்வதியும். உம்முடைய எல்லாவித ஆசீர்வாதத்தினாலும் திருச்சபைகளை ஆசீர்வதித்தல்ல சுவாமி. ஜனங்கள் திருச்சபையில் சமாதானத்துடனும் சந்தோஷத்துடனும் உம்மை தொழுது கொள்ளும்படியாகவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் கிருபை செய்யும். திருச்சபையின் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய மகிமையை காணும்படியாக, உம்முடைய வல்லமையை உணர்ந்து கொள்ளும்படியாக, உமக்கு பிரியமானவர்களாய் மாறும்படியாக கிருபை செய்யும். ஆவிக்குரிய வளர்ச்சியை தாரும். ஒவ்வொருவரையும் பூரணராய் நீர் மாற்றி அருளும். கர்த்தாவே, கிருபை செய்து வழி நடத்தும். அவர்களை ஆண்டு கொண்டு பரிசுத்தப்படுத்தும். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் அவர்களை ஆயத்தப்படுத்தும். உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கு ஆயத்தப்படுத்தும். உலகெங்கும் இருக்கிற உம்முடைய ஜனங்கள், நீர் குறித்திருக்கிற உம்மால் உருவாக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள், ரட்சிக்கப்படாதவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டு திருச்சபையில் வந்து சேரும்படியாய் நீர் கிருபை செய்யும். உலகெங்கும் திருச்சபைகள், அநேகம் திருச்சபைகள், எல்லா திருச்சபைகளும் நிரம்பி வழியட்டும். அநேகம் திருச்சபைகள் கட்டப்படட்டும். உலகெங்கும் எல்லா தேசங்களிலும், எல்லா தெருக்களிலும், எல்லா இடங்களிலும் உம்முடைய திருச்சபை இல்லாத இடம் இல்லாதபடிக்கு, தெருக்களே இல்லாதபடிக்கு ஆண்டவரே, திருச்சபை நினைவும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படட்டும். அற்புதம் நிகழட்டும். எழுப்புதல் வரட்டும். கர்த்தாவே, கிருபையாயிரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அநேகம் ஆத்துமாக்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் நீர் ரட்சிப்பை கட்டளையிட்டருளும். கர்த்தாவே, கிருபையாயிரும். உம் அன்பு எங்களில் பெருகட்டும். மனித குலத்தை நேசித்து எங்களை காப்பாற்றி வருகிறேன். என்றென்றும் காப்பாற்ற ஆசைகள். நன்றி சுவாமி. எல்லா துறையும் கனமும் வளமும் உண்மையில் ஸ்தோத்திரமும் பகவான் சதாசர்வ காலங்களிலும் உமக்கே உண்டாவதாக. ராஜாதிராஜா இயேசுவாவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். மாரநாதா.